அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது கூட லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு முக்கியமான பிரின்சிபல். இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்ப பாப்புலராக நிறைய பேரால் பயன்படுத்தப்பட்டு நல்ல பிரமாதமான ரிசல்ட், அதாவது நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு பொருளை வச்சு நம்ம ஆல்ரெடி தம்ப்நெயிலையும் டைட்டில்லையும் சொல்லிட்டோம், வெறும் தண்ணியை வச்சு நாம் நினச்சதெல்லாம் நடத்த வைக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். இது அந்த டெக்னிக்கை மேலோட்டமாக கேட்கும்போது நமக்கு இது ஒரு மூட நம்பிக்கையாகவோ இல்லை அறிவியல் சாராத ஒரு வேற ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரியோ ஒரு பிம்பத்தை ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுக்கலாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. ப்ரொஃபஸர் பெர்னார்ட் க்ரோப்லின் அப்படின்றவர் ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட். இவரோட தலைமையில் ஒரு குழு ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இந்த தண்ணீரோட குணாதிசயங்களை பற்றி அவங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய சில விஷயங்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களால நம்பவே முடியல, ஆனால் ரிசல்ட் அப்படி தான் இருக்குது. இதை உலகத்துக்கு அவங்க தெரிவிக்கும் போது இது ரெசனன்ஸ் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற வலைத்தள பக்கத்தில் ரொம்ப விரிவாக இதை பற்றி போட்டிருக்காங்க. அவர் பெர்னார்டு இதை பற்றின ஒரு வீடியோ ஆதாரத்தையும், அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாம் தொகுத்து ஒரு வீடியோ ஆதாரத்தையும் அவர் வெளியிட்டிருக்கிறாரு. இது அத்தனையும் சேர்ந்து இந்த விஞ்ஞான உலகத்தை, இந்த விஞ்ஞானிகளை மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையுமே ஆச்சரியத்தின் உச்சத்துக்கு கொண்டு போயிடுச்சுங்க. அதனால இந்த விஞ்ஞான உலகம் இதை டிஸ்கவரி ஆஃப் த மில்லினியம், இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு தலைமையில வச்சு கொண்டாடுறாங்க. அப்படி என்ன விஷயம், அப்படி என்ன தண்ணியை பற்றி அவங்க கண்டுபிடிச்சாங்க? அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்துலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம இதை எப்படி பண்ண போகிறோம்? இது ஆல்ரெடி ஒரு பழைய டெக்னிக் தான், இதில் சின்ன மாடிஃபிகேஷனோட நம்ம சில விஷயங்களை சொல்ல போகிறோம். ரொம்ப கவனமாக பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். உங்கள் வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணி தலைகீழாக பிரட்டி போடும். அப்படி நடந்ததுன்னா இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்க. இது இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் நம்ம போட போகிற முதல் வீடியோவாக இது இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லி விரும்பினேன். சரி, தண்ணீர் அப்படின்னா அதனோட விசேஷம் என்ன? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்னன்றதை பார்ப்போம். நாகரிகம், மனிதன் ஒரு நாகரிகம் உருவானது எங்கே உருவாகும்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த நாடாக வேணா இருக்கட்டும், நதிக்கரை ஓரம் தான் உருவாகும். தண்ணி எங்கே இருக்கோ அதை ஒட்டி தான் மனித நாகரிகம், மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக வாழ ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த தண்ணீரோட முக்கியத்துவம் என்னன்றது நமக்கு தெரியும் இல்லையா? தண்ணீர் இல்லைன்னா நாகரிகம் உருவாகி மனித இனம் வளர்ந்துருக்காது. முதல் உயிரினம் உருவானது கடல்ல, அதாவது நீர்ல தான் முதல் உயிரினம் உருவாச்சு. நம்ம கருல உருவாகிறதும் ஒரு நீரால தான் உருவாகிறோம். அந்த நீருக்குள்ள தான் கருல பிறந்து வளர்ந்து முழுமையடைந்து குழந்தையா வெளியில வர வரைக்கும் நீர்லயே தான் இருக்கும். நீரில் உருவாகி நீர்லேயே நம்ம இருந்து வெளி உலகத்துக்கு வரும்போது மட்டும்தான் அந்த நீரை விட்டு வெளியே வர்றோம். ஒரு கிரகத்தை ஆராய்ச்சி பண்றாங்க, அதுல உயிரினங்கள் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த பாயிண்ட கையில எடுக்கிறாங்கன்னா, அதுல நீர் இருப்பதற்கான ஆதாரம் இருக்கா, நீர் இருந்தா கண்டிப்பா உயிரினம் இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயத்தை அடிப்படையா வச்சு நீர் இருக்கா, நிலவுல நீர் இருக்கா, மார்ஸ்ல செவ்வாய் கிரகத்துல நீர் இருக்கா, அப்படித்தான் விஞ்ஞானிகள் ஆய்வு பண்றாங்க. இந்த நீரினுடைய நம்ம மனித உடல்லே 70% நீரால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. நீரோட விஷயத்தை நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளுடைய முன்னோர்களும் நீரினுடைய முக்கியத்துவத்தை வேறு விதங்களிலும், அறிவியல் இல்லாத நம்ம உடலை குளிப்பாட்டுறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் சுத்தம் பண்றதுக்கான விஷயம் அல்லாத ஆன்மீக விஷயங்களும் மருத்துவ விஷயங்களும் வேறு பல விஷயங்கள்லையும் நீரை பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் இருக்கு. எல்லா கோயில் இல்லைனாலும் கோயில் அப்படின்னு இருந்தால் அந்த காலத்து கோயிலில் குளம்னு ஒன்று வச்சிருக்காங்க இல்லையா? மசூதின்னு இருந்தால் அதுக்குள்ளேயே ஒரு சின்ன டேங்க் மாதிரி பெரிய குளம் மாதிரி வெட்டி அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் தண்ணி விட்டு வச்சுருப்பாங்க. அதில் கை கால் முகம் கழுவிட்டு தான் அவங்க ப்ரேயர் பண்ண போவோம். அப்படி இந்த மதம் அந்த மதம்னு இல்லாமல் எல்லாருமே அந்த நீரின் முக்கியத்துவத்தை எல்லா விதத்திலையுமே நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள்
ஆல்ரெடி வந்து நீருக்கு ஞாபக சக்தி, மெமரி பவர் இருக்கு அப்படின்றத முதற்கொண்டு நிறைய அதிசயத்தக்க விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப இவர் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த ஜெர்மன் சயின்டிஸ்ட் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நிக்க வச்சு அவங்க கிட்ட ஒரே இதுலேருந்து பாத்திரத்துலேருந்து எடுக்கப்பட்ட தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கைகளில் வந்து விடுறாங்க. நல்லா கவனிச்சிங்க, ஒரே பாத்திரத்திலிருந்து ஒரே இதுலேருந்து எடுக்கப்பட்ட நீரை ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 50 பேரை நிற்க வச்சுட்டு அவங்களுடைய கைகளில் அந்த நீரை விடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அப்புறம் அதுலேருந்து வாட்டர் டிராப்லெட்டை எடுத்து அதை ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. மைக்ரோஸ்கோப்பில் அதை விரிவடைஞ்சு பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் வந்து தெரியுது. ஒருத்தர் கையில் தெரிகிற பேட்டர்ன் இன்னொரு கையில் தெரியல. இப்போ நீர் ஒரு பொருள்னு இருந்தால் அதை ஆய்வு பண்ணோன்னா அதோட செல் ஸ்ட்ரக்சர், அதனோட இது டிசைனு, அதோட பேட்டர்ன் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா. அப்போ எல்லாத்துக்கும் அது ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா, ஒரே இடத்துலேருந்து எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸு. ஆனால் இங்கே நீர் வந்து என்னன்னா அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் அந்த கையில் இருந்தனால அவருடைய குணாதிசயங்களாலேயோ பல்வேறு விஷயங்களால அது ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி அந்த ஸ்ட்ரக்சரு அது வந்து காமிக்குது. இது உங்களுடைய ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் மற்றவங்களோட ஸ்ட்ரக்சரோட ஒத்து போகலை அப்படின்றது இது வந்து காணொலியில் அவர் ரொம்ப தெளிவாக ரொம்ப பிரம்மாண்டமாக அதை வந்து டேபிள் பண்ணி காமிச்சிருக்காரு, படமாக இமேஜாகவும் காமிச்சிருக்கிறாரு. அப்போ ஒருத்தருடைய குணநலன்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த நேரத்துக்கு உங்க உடம்புனோட வைப்ரேஷன், சிந்தனை, மற்ற பிசிக்கல் விஷயங்கள் இது அத்தனையும் உள்ளடக்கிய விஷயமாக அந்த பேட்டர்ன் மாறி மாறி வர்றதை வந்து பார்த்து அதிசயித்தாங்க. அடுத்த லெவல் என்ன பண்றாங்கன்னா இந்த தண்ணியே சின்ன சின்ன குடுவையில் ஊற்றிட்டு அதில் ஒரு விதமான மலர்கள், ஒரு இதில் ரோஜா, ஒரு இதில் வேற பூ அப்படின்னு லைனாக வந்து ஒரு 10 விதமான பூக்களை குடுவையில் தண்ணி வச்சு அவங்க வச்சிடுறாங்க. சிறிது நேரத்திற்கு அப்புறம் வந்து அதில் உள்ள வாட்டர் ட்ராப்லெட்டை எடுத்து பார்க்கும்போதும் ஒவ்வொரு பூவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேட்டர்ன் வந்து அழகாக மாறி இருக்குதுன்னு. இந்த பூவெல்லாம் எடுத்து போட்டுட்டு வேற தண்ணீரை ஊற்றி இப்போ இதே மாற்றி வைக்கிறாங்க. வேற வேற பூக்களை வைக்கும்போது எந்த பூவுக்கு என்ன பேட்டர்ன் வந்தோ அதே பேட்டர்ன் அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஸோ பேட்டர்ன் ஒரு பூவுக்கும் மாறுது. அப்போ பூவின் குணநலம், அப்போ என்ன பொருளுக்குள்ள அந்த தண்ணி இருக்குதோ இல்லை தண்ணிக்குள்ள எந்த பொருள் இருக்குதோ அதோட குணாதிசயங்களை அந்த தண்ணி எடுத்துக்குது அப்படின்ற விஷயம். இதை வச்சுட்டு அவங்க நிறைய விஷயத்த வந்து டீகோட் பண்ணி பண்றாங்க. அவ்வளோ டீட்டெயிலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்து நம்ம இதை சொல்லியிருக்கோம். தண்ணீர் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்னு. இப்போ ஒரு ஏசி ரூமுக்குள்ள நீங்க தூங்கும்போது கண்டிப்பா பெரிய அகலமான வாய் உள்ள ஒரு பாத்திரத்துல தண்ணீரை வச்சுட்டு ஒரு மூலையில நீங்க ஏசி ரூம்ல தூங்கி எழுச்சிங்கன்னா டெய்லி மறுநாள் காலையில அந்த தண்ணியை எடுத்து ஒரு செடிக்கு ஊத்திக்கிட்டே இருக்கணும்னு வச்சிங்களேன், கொஞ்ச நாள்ல அந்த செடி கருகி போயிடும். காரணம் அந்த ஏசியிலேருந்து லீக் ஆகக்கூடிய மிக 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 சின்ன ஒரு நச்சுத்தனமான விஷயத்தை கூட அது உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதே விதத்துல சிந்தனை, மனநலன் உட்பட்ட அந்த நெகட்டிவிட்டி அது வீட்டுக்குள்ள இருந்தாலும் அதை உறிஞ்சக்கூடிய தன்மை இந்த தண்ணீருக்கு உண்டு. அதனால அகலமான ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று வச்சு அதில் முடிஞ்சா ஃப்ளவர்ஸ் போட்டு அதை அலங்கரிச்சிக்கலாம். அந்த தண்ணியை வச்சிட்டு இருக்கும்போது டெய்லி வந்து நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி அதை வந்து உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ளது. வீட்டில் ஒரு தொழுகை நடத்துகிறோமோ இல்லை ஒரு பூஜை பண்ணுறோமோ எதுவாக இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு நீரை வச்சு அதை மாவிலையில் தெளித்து அது திருஷ்டி இது அந்த கெட்ட விஷயங்களெல்லாம் போக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் ஆன்மீகத்தில் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு எதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நம்ம வரல. ஆனால் இருக்குமோ அப்படின்ற ஆச்சரியத்தை இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே நமக்கு சொல்லி கொடுக்குது. சரி, நீரை பற்றி எப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போது நீர் வந்து நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணக்கூடியதும் அது ஏதோ ஒரு வேலை பண்ணுது, அங்கே பேட்டர்ன் மாற்றுது, ஞாபக சக்தி இருக்குது, அதுக்கு பல்வேறு விதமான எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி வைக்கக்கூடிய தன்மை உள்ளது. இந்த விஷயத்தை அதில் உள்ள இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து அதனோட அடிப்படையில் வச்சு வாட்டர் டெக்னிக் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2 நிமிஷம் தான், தினம் இதை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்து நடக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் நம்பணும் அப்படின்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்தில் அப்படியே சரண்டர் ஆகணும்.
அப்போ தான் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கைகூடி வரும். உலகம் ஃபுல்லாக ரிசல்ட் நிரூபிக்கப்பட்ட ஒரு டெக்னிக் இது. ஆனால் இதை சரியாக பயன்படுத்தணும். அதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷனோட இப்போ நான் சொல்கிறேன். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாடிஃபிகேஷனோட நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இப்போ இந்த தண்ணீர், நீங்கள் சாதாரணமாக குடிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு கிளாஸ், அதாவது கண்ணாடி டம்ளரில் தான் நீங்கள் இதை எடுக்கணும். வேறு சில்வர் இதுலையோ மற்றவங்க நிறைய பேர் வந்து இது எதில் வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது. அதுக்குள்ளே ஒரு சயின்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போகலை. கிளாஸில் வந்து அது ஒரு கொஞ்சம் பெரிய கிளாஸ். அந்த தண்ணி அதில் பாதி தண்ணியை நம்ம குடிக்கக்கூடிய அளவில் உள்ள ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி எடுத்து அந்த கிளாஸை வந்து மூடி ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு பேப்பர் வந்து எடுத்து அதில் உங்களுடைய தேவைகள், ஆசைகள், உங்களுடைய கனவுகள், லட்சியங்கள் என்னவோ, உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை 3 விதமாக எழுதுங்க. இப்போ நீங்கள் கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் எழுதக்கூடிய விஷயம் வந்து நிகழ்காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும், ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இறந்த காலத்தை யூஸ் பண்ணக்கூடாது, எதிர்காலத்தை யூஸ் பண்ணக்கூடாது. இதை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த காரை நான் வாங்குவேன் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த காரை நான் வாங்குகிறேன் அப்படின்னு வந்து நிகழ்கால விஷயமா வந்து எழுத வேண்டும். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனில் முக்கியமானது பாஸ்ட்டும் கிடையாது, ஃபியூச்சரும் கிடையாது. அதை அவாய்ட் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு எல்லா டெக்னிக்கும் வந்து அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நிகழ்வாக அப்போ நீங்கள் கார் வாங்கணும், அப்புறம் அது என்ன பிராண்டு காரு, அது என்ன கலரு அப்படின்னு ஒரு 3 விஷயத்தை வந்து எடுத்துக்குங்க. ஏன்னா கொஞ்சம் டெப்த்தாக அந்த விஷயம் போகும்போது இன்னும் அதுக்கு வந்து ஒரு மதிப்பு கிடைக்கும். இப்போ அந்த விஷயத்தை நீங்கள் எது வேணா இருக்கலாம். உங்களுடைய கனவுகள் அது வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து எழுதுங்க. நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க அந்த பேப்பரில், எதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னு. ஸோ தட் நானும் மற்றவர்களும் உங்களுடைய இதை படித்து பார்ப்போம். இது ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி. எல்லோருக்கும் அது சேர்ந்து ஒரு முறை அது படிக்கும்போது அது உங்களுடைய கனவாக, உங்களுடைய விஷயமாக இருப்பது, அது பலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து இதை பற்றி வந்து நீங்கள் எழுதுங்க. உங்களுடைய கனவை என்ன எழுதியிருக்கீங்க, இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு. காசு பணம் செலவு இல்லைங்க, ரொம்ப ஃப்ரீ தான். நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். பிரமாதமான விஷயமா இது வந்து நடக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேருக்கு இது நடந்திருக்குன்றனால தான் இதை இந்த வருடத்தின் முதல்லையே பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. சரி, இப்போ எழுதிட்டீங்களா? அதே இன்னும் 2 முறை ரிப்பீட் பண்ணுங்க. மொத்தம் வந்து 3 லைன். அது வந்து மொத்தம் 9 லைனா. இந்த 9 லைனும் வேறு வேறு விதமாக கூட நீங்கள் எழுதலாம். இல்லை ஃபர்ஸ்ட் எழுதின 3 லைனையே அடுத்து 2 முறை ரிப்பீட் பண்ணீங்கன்னா, ஒரு முறை ரிப்பீட் பண்ணீங்கன்னா 6 வரி ஆகும். அடுத்த முறை ரிப்பீட் பண்ணீங்கன்னா அதே 9 ஆகும் இல்லையா? ஸோ இப்படி தான் 3, 6, 9. இதை பற்றி 3, 6, 9னோட மகிமை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது முடிஞ்சால் அதையும் போய் வந்து நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. அதனுடைய டெக்னிக், அங்கே சொல்லியிருக்கப்பட்ட டெக்னிக்கை படியும் நீங்கள் இதை எழுதலாம். இதை எழுதினதுக்கப்புறம் இதை மனசுக்குள்ளே படிங்க. திரும்ப திரும்ப படிங்க. மினிமம் ஒரு 3 தரமாச்சும் படிங்க. படிச்சிட்டிங்களா? இப்போ இந்த கையை இப்படி நல்லா அழுத்தி வச்சு எல்லாமே பதியணுங்க. 2 இதுன்னு உள்ளங்கை வரைக்கும் அழுத்தமாக பதிகிற மாதிரி, விரல்கள் எல்லாமே பதிகிற மாதிரி வச்சு இதை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரப் பண்ணுங்க. இல்லை மெதுவாக ரப் பண்ணால் கூட கொஞ்சம் நேரம் ரப் பண்ணுங்க. நல்லா அழுத்தி ரப் பண்ணுங்க. உங்கள் கைகளில் ஒரு சூடு, 2 கைகள்லேயும் ஒரு சூடு ஏறுவதை நீங்கள் உணர்வீங்க. அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஏறுற வரைக்கும் நல்லா வந்து இது பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மேனிஃபெஸ்ட் பண்ணணும். நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அந்த விஷயத்தை திரும்ப 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 மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இதை வந்து ரப் பண்ணுங்க. அப்படி சொல்லும்போது மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வாய் வழியாக விடுங்க. மூச்சை நல்லா உள்ளே இழுத்து கொஞ்ச நேரம் உள்ளே அடக்கி, எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் அடக்கி வாய் வழியாக ஃபோர்ஸாக விடுங்க. அப்போ இந்த கை நல்லா சூடாயிடுச்சா? இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மேனிஃபெஸ்ட் பண்ணுற அந்த விஷயம் உங்களுக்கு உள்ள மூச்சு பயிற்சியின் மூலமாக உள்ளே இறங்கி அது உங்கள் கரங்களின் வழியாக உடம்புல உள்ள செல்கள் அத்தனைக்கும் அது போயிட்டு மூளைக்கும் சென்று மூளையின் வழியாக உங்களுடைய கரம், ஏன்னா இந்த விரல்களின் நுனிகளில் வந்து மேக்னெட்டிக் ரிசப்டார்ஸ் இருக்குது, மூளையோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதன் வழியாக இங்கே வந்து இந்த எனர்ஜி ஃபுல்லாக இந்த கைகளில் கொண்டு வரீங்க. அது சூடாவதன் மூலமாக நீங்கள் அதை உணர்றீங்க. இப்போ அந்த எனர்ஜியை நீங்கள் இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை நீங்கள் எழுதின பேப்பர் மேலே வச்சு இந்த மூடியை திறந்துட்டு
அந்த கிளாஸினோட வாய் இருக்கு இல்லையா, அந்த வாய்க்கு மேலே இப்படி 45 டிகிரிஸ் இப்படி நிறைய பேர் இப்படி வைக்கணும் சைடில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது கிடையாது, இதில் சின்ன மாடிஃபிகேஷன். இந்த ஆங்கிள்க்குன்னு ஒரு பவர் இருக்குது, அதை பற்றி நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் பேசுகிறேன், ஏற்கனவே சில வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஆங்கிள் இந்த 45 டிகிரிஸில் இப்படி ஆண்டனா மாதிரி இப்படி குடுவை மாதிரி பண்ணி அதை இந்த 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 கைகளுக்கும் இந்த கைகளுக்கும் இடையில சின்ன கேப் இருக்கிற மாதிரி அதை அந்த கிளாஸினோட வாய் கிட்ட வச்சு ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் அதை வைங்க. இப்போவும் நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் மூச்சு பயிற்சியின் மூலமாக திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை, நீங்கள் எழுதின 3 விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த கைகள் 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதிகமாக பண்ண முடியுதுன்னா உங்களால் பண்ணுங்க, டைம் முக்கியம் கிடையாது. 2 மினிட்ஸ் இஸ் எனஃப். இப்போ நான் மணிக்கணக்காக அப்படியே உட்காந்துருக்கலாமான்னா அது மிக மிக தவறு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நீருக்கு என்னன்னா சைடில் இருக்கிற எத்தனை எனர்ஜியும் உறிஞ்சக்கூடிய ஒரு பவர் இருக்குது. அதுக்கு நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜின்றதெல்லாம் இல்லை. பொதுவாகவே நம்ம எல்லார் வீட்லேயும் வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் அழுத்தி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லார் வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்குது, நெகட்டிவிட்டி இருக்குது. அப்போது அது அதிகமாக இருக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி தான் அந்த வாட்டரால் உறிஞ்சப்படும் அப்படின்றது தான் தத்துவம். அது குறைந்த நேரத்தில் அதெல்லாம் நெகட்டிவிட்டியை உறிஞ்சுவதற்கு முன்னாடி, அதனால தான் 45 டிகிரிஸில் அது க்ளோஸ் பண்ண மாதிரி, மற்ற இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இப்படி நம்ம வச்சு பண்ணும்போது நம்ம உருவாக்குன அந்த பாசிட்டிவிட்டி அந்த நீருக்குள் உறிஞ்சப்படும், அந்த நீரால் உறிஞ்சப்படும். இதில் எந்த விதமான நம்பிக்கை இல்லாத எந்த ஒரு விஷயம் இல்லைங்க. 100க்கு 100 நீங்கள் நம்பி இந்த விஷயத்தில் சரண்டர் ஆகி இதை வந்து பண்ணுங்க. இதுதான் அறிவியல் கண்டுபிடிச்சு நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு. இப்போவாவது நமக்கு அதன் மேலே ஒரு நம்பிக்கை வரணும். தண்ணீர் அவ்வளோ பவர்ஃபுல். இப்போ இது பண்ணிட்டீங்களா, அவ்வளோதாங்க, ஓவர். இதை காலம் தாழ்த்தாமல் அதை எடுத்து கடன்னு அதில் பாதி, டம்ளர் ஃபுல்லாக எடுத்துருக்கீங்கன்னா அதில் பாதியை வந்து குடிச்சிருங்க. குடிக்கும் போதும் நீங்கள் அந்த மனசுக்குள்ளே அதை நினச்சிக்கிட்டே குடிக்கும்போது இந்த நீர் உங்களுடைய விஷயத்தை உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் தூக்கி போடுங்க. பிரமாதமான விஷயமா வந்து அது உங்கள்கிட்டருந்து வெளிப்படும். சப்கான்ஷியஸ் மைண்டு மூலமாக அது உங்களுடைய லட்சிய விஷயத்தோட உங்களோட கனவுகளோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அது மூலமாக ஒரு பாதையை உருவாக்கி அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே எலக்ட்ரிசிட்டி மாதிரி சர்ன்னு இழுக்கிற மாதிரியான ஒரு மிராக்கிள் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு. நம்பி பண்ணுங்க. இப்போ அது குடிச்சிட்டிங்களா பாதி, அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிற பாதி தண்ணியில் அதில் பாதியை எடுத்து நீங்கள் முகத்தை நல்லா வந்து கழுவிக்கிங்க, அதை துடைக்காதீங்க. அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிற தண்ணியை வச்சு 2 கையையும் நல்லா வந்து இப்படியே வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி, அவ்வளோதான். கைகளையும் துடைக்காதீங்க, முகத்தையும் துடைக்காதீங்க. ஒரு ஃபேனுக்கு கீழே உட்காந்துங்க, அது தானாக உடலால் உறிஞ்சப்பட்டு எல்லாம் முடிக்கிற. இவ்வளோதாங்க. 2 மினிட்ஸ் இருந்து பண்ணிங்கன்னா போதும். டெய்லி காலையில் பண்ணிங்கன்னா போதும், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா போதும், எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ பண்ணால் போதும். ஒரு நாளைக்கு 2 நிமிடம் செலவு பண்ணி பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட மிராக்கிள், உங்கள் வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜிலாம் போய் ஒரு பாசிட்டிவிட்டி உருவாகி வேறு வேறு விதமான வாழ்க்கை முறையாக உங்கள் வாழ்க்கை ஒரு பொற்காலமாக மாறுறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. அப்படி நடந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மற்றவங்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.